ஹைடக்கு கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ லவ் ஃபேக் பர்சனுடைய 7th பார்ட். ஓகே டலம்பா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பெரிய கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட சிஓ கேபினில் அங்கேருந்து ஒரு ஃபைல்ஸு சில பேப்பர்ஸ்லாம் பயங்கரமாக வெளியே பறந்துட்டுருக்கு. அதுவும் அந்த கேபினோட டோருக்கு வெளியே பறந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிற ஒர்க்கர் ஸ்டாஃபு எல்லாருமே பயந்துட்டு ரொம்ப ஸ்வெட்டிங்கோட பயந்துட்டு நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த கேபின்குள்ளே ஒரு பர்சன் தான் ஒரு ஃபைலை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த டேபிள் மேலே வேகமாக போட்டுட்டு, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ண சொல்லி 2 days ஆச்சு. இன்னும் ஒருத்தர் கூட இந்த ப்ராஜெக்டை ப்ராப்பராக என்னோடய டேபிளில் சப்மிட் பண்ணலை. எல்லோரும் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது எனக்கு. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட், அதாவது நான் கஷ்டப்பட்ட ப்ராஜெக்ட், உங்களால் அது ஸ்டாப் ஆகக்கூடாது. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 1 hourல இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகி என்னோடய டேபிளில் சப்மிட் பண்ணியிருக்கணும். எங்கே பாருங்கள், எல்லோரும் கேட்டுக்கோங்க. இன்னும் 1 hourல என்னோடய டேபிளில் இந்த ப்ராஜெக்ட் எல்லா ஃபைல்ஸும் சப்மிட் ஆகியிருக்கணும். அப்படி யாராச்சும் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்காது. அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் ரொம்ப கோவமாக அந்த சீட்டில் உக்காந்துட்டு எல்லோரும் வெளியே போங்க அப்படி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஓகே தேங்க்யூ பாஸ் அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. எல்லோரும் இப்போ ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹே என்னடி பாஸ் இன்னைக்கு இவ்வளோ கோபமாக இருக்காரு? என்னவா இருக்கும் இவ்வளோ கோபமாக இருக்காரு? அவர் கோபம் இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அவர் எப்பவுமே ரெக்கட்டாக தான் இருக்கார். ஒரு நாளாச்சும் ஸ்மைல் பண்ணி பார்த்துருக்கியா? இல்லடி, நான் அவரை ரெக்கட்டாக தான் பார்த்துருக்கேன். சரி நம்ம இன்னும் 1 hourல இந்த ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணணும். ஓகே அப்படின்னு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே யாரையும் பார்க்கல, எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த ஆஃபீஸு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் ரொம்ப டென்ஷனாக அந்த சேரில் சாஞ்சு படுத்துட்டா ஃபீலிங் பார்த்த மாதிரியே முடிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போது அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது அவர் கேஷுவலாக எடுத்து பார்க்குறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கார். அவர் ஐஸில் அப்படியே பியர்டாகி அப்படி பார்க்குறாரு அந்த ஃபோனை. பார்த்துட்டு உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ பாஸ், இவன் எங்கே இருக்கான்? எங்கே பார்த்தா? பாஸ், அது நம்ம கம்பெனியில் தான், ஜியோன் கம்பெனியில். என்ன சொல்கிற? ஜியோன் கம்பெனிலையா? ஆமாம் பாஸ். எப்போ? இவன் அங்கே ஒர்க் பண்ணுறானா? டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கானா? சார் இதை உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். பட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சார்கிட்ட இதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க பாஸ். ஓகே, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவனை சேஃபாக மட்டும் பார்த்துக்கோ. ஓகே பாஸ் அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சனும் காலை கட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. அவரோட ஐஸில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. ஆமாண்டா, அது ஒரு பிக் தான். அது டைமோட பிக் தான். அந்த கேபினில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிக் எடுத்திருப்பாங்க. அது ஒரு சைடு பிக் தான். அதை பார்த்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு பழசெல்லாம் ஞாபகம் போகுது. ஓ காட், இத்தனை வருஷமாக உள்ள நான் தேடிட்டு இருந்ததாயா. பட் நீ இன்னைக்கு தான் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. ரொம்ப ஃபீலிங்ஸோடு பார்த்துட்ருக்காரு. இப்போ அங்கே கேபின் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் உள்ளே வராங்க.
ஏய் ஜங்குக்கா, என்னடா பண்ணுற? சுகா. ஜங்குக், என்னாச்சு? உன்னோட ஐஸில் டியர்ஸாக? அது சுகா, அது இங்கே பார் அப்படி சொல்லிட்டு அவரோட மொபைலில் காமிக்கிறாங்க. அங்கே சுகாக்குமே பயங்கர ஷாக்கு. ஏய் ஜங்குக், இது தயாங் தானே? இவன் எப்படிடா இங்க? அது என்னோட கம்பெனியில் தான்டா அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்னோட அப்பா கம்பெனி ஜியோன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் ஒர்க் பண்ணுறான். இவன் ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுதாம்மா. என்ன 1 வீக் ஆகிடுச்சா? சரி ஜங்குக், இப்போது நெக்ஸ்ட் மூவ் உன்னோட என்ன? அது சுகா, அது இங்கே பாரு ஜங்குக், நீ தயங்க தேடி எவ்வளோ வருஷமாக அலைஞ்சிட்டு இருந்த, எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் உன் கூடவே இருந்திருக்கேன். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு சுகா என்னவோ சொல்ல வரான். பட் அது சொல்லாமல் அவன் இன்டைரக்டாக சொல்லிகிட்ருக்கான். அது ஜங்குக்கு புரியுது. ஜங்குக்கு இப்போ ஓகே சுகா, நான் ஜங்குக் ஒரு நிமிஷம். என்ன சுகா? அது இப்போ நீ தயங்க மீட் பண்ண போறியா? சுகா, நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சனா, என்னை விட்டு போகாதா ப்ளீஸ். ரியாதா என்னை ஏமாத்திட்டா, ப்ளீஸ் நீயாச்சும் இரு. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். பட் அவன் என்ன வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டான். ஸோ நான் தயங்கிட்ட க்ளோஸ் ஆக நினைக்க மாட்டேன். ஆனால் இது கஷ்டம்தான். ஓகே, நான் இதை பார்த்துக்கிறேன் சுகா. ஓகே ஜங்குக், இது நான் ஜிமின் கிட்ட இல்லை வேணும் சுகா, இப்போதைக்கு ஜிமின் கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு சுகாவும் வெளியே போயிட்டாரு. இங்கே ஜங்குக் தான் அந்த பிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது தயாங் சைட் பார்த்தீங்கன்னா, தயாங் ஆஃபீஸில் முடிச்சுட்டு ஒர்க்கில் முடிச்சுட்டு ஜெனி, தயாங் அப்புறம் யான்ஷு 3 பேருமே ஆஃபீஸை விட்டு வெளியே வராங்க. டைம் இப்போ 8:30 ஆகுது. அங்கே 8:30 ஆனதும் இந்த 3 பேருக்கு பின்னாடியும் ஒரு 2 பாடி கார்டு தூரத்தில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் தயாங்க்கு இது எதுவுமே தெரியாதா. இப்போது ஜெனி தான், ஹே தயாங், நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? அது இல்லை ஜெனி, யான்ஷு நானும் ஒரே ஸ்கூட்டியில் தான் போகுவோம். எங்கள் வீடு 2 பேர் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு யான்ஷுவுமே ஆமாம் ஜெனி, நானும் தயாங்கும் பக்கத்து வீடு தான். ஸோ நாங்கள் 2 பேரும் போய்க்குவோம், நீ பார்த்துப்போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். பாய் யான்ஷு, பாய், நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே தயாங்கும் யான்ஷுவும் ஜெனிக்கு பாய் காமிக்கிறாங்க. ஜெனியும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு காரில், பெரிய காரு, அதில் 2 பாடி கார்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தெரியல. இப்போ யான்ஷு தான் தயாங்கிட்ட பேசிகிட்ருக்கா. ஹே தயாங், இன்றைக்கி டியூட்டி எப்படி இருந்துச்சு? உனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு தானே? சேலரியெல்லாம் ஓகேவாடா? மேனேஜர் பேசுனாங்களா? அப்படின்னு யான்ஷு தான் தயாங்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனியில் எல்லோருமே கூட கேஷுவலாக பேசி பழகுனாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யான்ஷு. நான் டெய்லி இந்த கம்பெனிக்கு வருவேன். அண்ட் டெய்லி நீ என்னை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வா, நான் கூட வர டெய்லியும். ஓகே தயாங், நம்ம டெய்லி 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்து போகலாம் அப்படி சொல்லிவிட்டு 2 பேருமே ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த 2 பாடி கார்ட்ஸும் தூரத்தில் இருந்து
இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, பாஸ் நாங்கள் பார்த்துட்டோம், அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் அவங்களையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஸ் பாஸ், நாங்கள் தயங்க் சாரை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம். அப்படி சொல்லிவிட்டு அந்த பாடி கார்ட்ஸும் கால் கட் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் தான் அது. இங்கே ஜங்குக்கும் காலை கட் பண்ணிவிட்டு, ஓ பேபி, நீ அந்த வில்லேஜில் தான் இருக்கியா? உன்னோட அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டா. உன்னை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டா. உன்னை கண்டிப்பாக மீட் பண்ண வருவான் சொல்லிவிட்டு இங்கிலீஷ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்காரு. அந்த ஸ்மைல் பார்த்திங்கன்னா பழைய ஜங்குக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கும் வீட்டுக்கு போயிடுறான். தயங்கும் வீட்டுக்கு போனதும் பாட்டியை ஹக் பண்ணிவிட்டு, பாட்டி இன்றைக்கி ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எனக்கு இன்றைக்கி புது ஃப்ரெண்ட் கிடச்சா. அவள் பேர் ஜெனி. நான் ஜெனி, யான்ஷு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அப்படியாப்பா, சரி சரி. அந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்டு தானே? பாட்டி, அந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்டு தான், நல்லா பேசினா. இன்றைக்கி ஃபஸ்ட் டே என்னை பார்த்ததும் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஓ அப்படியே தயா, சரி நீ வா சாப்பிடு அப்படி சொல்லிவிட்டு அந்த பாட்டியும் தயா கூட்டிகிட்டு போயிட்டா. அவளுக்கு தேவையான ஃபுட்டு மில்க் ஷேக்லாம் கொடுத்துட்டு தயங்க ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துடுறான். இப்போது ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. தயாங் அலாரம் வச்சு செட் பண்ணி தான் தூங்கியிருப்பான். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்ருக்கான். அவங்க பாட்டி பாதி தான் சமைச்சிருப்பாங்க. அவங்க ஆச்சரியமாக ஏடைஸோட பார்த்துட்டு, ஹே தயா, என்னப்பா இன்றைக்கி சீக்கிரம் ரெடி ஆகிட்டா? பாட்டி, நேற்று லேட் ஆயிடுச்சு, பட் அந்த கம்பெனியில் யாரும் எதுவும் சொல்லலை தெரியுமா? ஸோ நான் இன்றைக்கி சீக்கிரம் போகணும்ல, அதனால தான் நான் ரெடி ஆகிட்டேன். ஓ அப்படியாப்பா, சரி சரி. யான்ட்ருவும் இன்னும் ஒரு 50 மினிட்ஸில் வந்துடுவேன். ஸோ எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் நான் சமைச்சிடுவேன். ஓகே பாட்டி, நான் அது வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு தயாங் அங்கே சோஃபாவில் போய் உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போது அந்த வீட்டில் ஒரு காலிங் பெல் ரிங் ஆகுதா. இப்போ தயாங்க தான் என்ட்ரி போய் டோர் ஓப்பன் பண்ணா. ஹே ஜெனி, நீ எப்படி இங்கே? அப்புறம் யான்ஷு, நீங்கள் 2 பேருமே கிளம்பிட்டீங்களா? ஹே கரடி பையா, அதை நான் கேட்கணுண்டா. இன்றைக்கி எல்லாம் நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்ட. நீ இன்றைக்கி தூங்கிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் ஜெனியை கூட்டிகிட்டு வந்தேன் உன்னை எழுப்புறதுக்கு. அது யான்ஷு, நேற்று நான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் சீக்கிரம் வரணுன்ட்டு அலாரம் செட் பண்ணி ஏஞ்சிட்டேன் அப்படி சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்க ஜெனி ஸ்மைல் பண்ணிட்டேன். ஹாய் தயா, குட் மார்னிங் ஜெனி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி பார்த்துட்டு, யார்? பாட்டி, நான் சொன்னல என்னோட நியூ ஃப்ரெண்ட் ஜெனி, இவங்க தான். ஓ நீ தான் ஜெனியாம்மா, சரி வாங்க உள்ளே வாங்க. என்னாச்சு வெளியே நின்றுட்டீங்க? வாங்கப்பா உள்ளே வாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த பாட்டி உள்ளே கூப்பிட்டு சாப்பாடெலாம் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் டைனிங் டேபிள்லேயும் ஃபுட் கொடுக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போது தயாரி தான் சொல்கிறான், எங்கே பாரு யான்ஷு, இந்த 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 இருக்குல்ல, இது எனக்கு தான், இது பாட்டி எனக்கு தான் செஞ்சாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க தாயா அந்த சப்பாத்தியை ஸ்டாஃப் பிக்ஸா கீழே போட்டுட்டு அவங்களுக்கு ஹேண்ட்ஸால் அந்த சப்பாத்தி ரோலாக எடுத்துடலாம். இங்கே யான்ஷு தான், பாட்டி அவனுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கீங்களா, அப்போ எனக்கு செய்யலையா நீங்கள்? ஓ யான்ஷு, நான் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருக்கா இந்த சொல்லிவிட்டு அவங்க ஒரு பவுல்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. யான்ஷுவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை ஒரு
ஒரு சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது ஜெனிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவள் ஐஸ்லாம் கலங்குது. அண்ட் அவளுக்கு இந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தயாங்கும் யான்ஷும் தான் கேட்குறாங்க, ஜெனி உனக்கு என்னாச்சு? ஏன் உன்னோட ஐஸு கலங்குது? ஹே ஜெனி, உனக்கு என்னாச்சு? ஏன் ஐஸ் கலங்குது? ஏ ஜெனி, உனக்கு என்னாச்சு? ஏன் ஐஸில் கலங்குது? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஜெனியும் அவளோட டிஎஸை வெயிட் பண்ணிட்டு, அது வந்து நான் என்னோடய அப்பா அம்மா கூட இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. எங்கள் அப்பா அம்மா இல்லாட்டியும் நீங்கள் ஃப்ரெண்ட் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க இல்லையா? நான் எப்போவும் தனியாக தான் இருப்பேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம போகலாமா? அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு அவங்க 2 பேருமே ஜெனியை ஜெனின்னு ஹக் பண்ணிட்டா. ஜெனி, இங்கே பார், இனிமேல் நாங்கள் 2 பேரும் உனக்கு ஃப்ரெண்ட் அண்ட் இவங்க உனக்கு பாட்டி, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ யான்ஷு அப்படின்னு 3 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. எங்கள் பாட்டிமாவும் ஹாப்பி ஸ்மைலோட, எங்கே பாருமா ஜெனி, உனக்கு யாரும் இல்லைன்ட்டு நீ ஃபீல் பண்ணாத. நீ இங்கே வா. உனக்கு எப்போ போர் அடிக்குதோ கஷ்டமாக இருக்கும், நீ இங்கே வா. எங்கள் பாட்டி இருக்க, அப்புறம் உன்னோட 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. பாட்டிமாவும் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்க. பாட்டி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு யான்ஷு தான் அவங்க 2 பேரும் ஹேண்ட்ஸி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ 3 பேருமே ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. அவங்க ஜாலியாக பேசிட்டு அழகாக சேமாக பைக்கை ஓட்டிகிட்டு ஒரே ஸ்லோ ஸ்பீட்லேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் நம்ம தயாங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அது வந்து ஜெனி பார்த்துட்டா. ஜெனி பார்த்துட்டு, இவன் யாரை பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு ஜெனியும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா தயாங் தான். என்ன தயாங்கா? ஆனால் இவெல்லாம் இந்த கம்பெனியில் ஒரு மாதிரி சொன்னாங்களே. இல்லை, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு அவள் லன்ச் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதும் தயாங்கியும் யான்ஷியும் 2 பேரோட ஹேண்ட்ஸ் வச்சுட்டு ஜெனி தான் வேகமாக அங்கே கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஜெனி, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக? ஹை ஜெனி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா? ஹே தயாங், யான்ஷி, அமைதியாக இருங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒரு லாஸ்ட் கார்னரில் ஒரு டேபிள் கிட்ட உட்காந்துட்டு ஃபுட்டை வாங்கி வச்சுட்டா. இப்போது ஜெனி தான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி அந்த பர்சன் தயங்க பார்த்தது அப்படின்ட்டு. அங்கே யான்ஷுவும் கேட்குதா, யாரை சொல்கிற நீ ஜெனி அப்படி சொல்லி கேட்கவும் அங்கே அப்படியே திரும்பி பார்க்குறா ஜெனி. பின்னாடி டேபிளில் அந்த பர்சனும் அங்கே உட்காந்துட்டா. நம்ம தயங்க தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவன் எங்கேயும் பார்த்துட்ருக்கானா அப்படி சொல்லிட்டு பதட்டமாயிட்டா. தயம் நீ கீழக்கு. ஏய் ஜெனி, என்னாச்சு உனக்கு? இதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு யான்ஷு தான் கேட்குறா. எங்கள் தயாக்கு ஒன்றுமே புரியலா. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்டா? இப்போ தான் ஜெனி சொல்கிறா, நான் சொன்னல இவ்வளோ நேரம், அது எனக்கு பின்னாடி இருக்கிற அப்படின்னு சொன்னதும் எங்கள் தயாங்கும் யான்ஷும் தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே யான்ஷுக்கும் பயங்கரமாக ஐஸ் ஏடாகுதா. என்ன இவன் பக்கத்துலேயே போய் வச்சு இவன் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ளட் பண்ணுவான். இவனோட கேரக்டர் எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தயாங்கும் புரியுது, ஓ இவன் சரியில்லாதவன் போல அப்படின்ட்டு. இப்போ தான் ஜெனி சொல்கிறா, இன்னொரு முக்கியமான விஷயம்,
இங்கே பார்க்குறதே நம்ம தயங்க தான். என்ன சொல்கிற ஜெனி? தயங்கயா அப்படின்ட்டு இங்கே யான்சும் ஜெனியும் தயங்க பார்க்குறாங்க. தயங்க திருன்னு முழிச்சுட்டு என்ன சொல்கிற ஜெனி? அந்த பர்சன் என்ன பார்க்குறாங்களா? நம்ம தயங், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. நீ நம்ம 3 பேரை தவிர வேறு யார்கிட்டையும் பேசாதா, சரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தயங்கம் அந்த பர்சனை லைட்டாக எட்டி பார்த்துட்டா, ஓகே நான் யார்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அந்த பர்சன் அப்படியே லைட்டாக விங்க் பண்ணுறாங்க. இங்கே தயங் டக்குன்னு அவனோட ஹெட்டை கீழே கொஞ்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி சாகுது. நம்ம தயங் பேபி இவ்வளோ நாளாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃப்ரீடமாக அழகாக பேபி மாதிரியே அவரோட லைஃப்பை அவர் பார்த்துட்ருப்பாரு. பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவும் தெரியல. ரொம்ப நர்வஸ் ஆகிடுறாரு. அவர் ஃபுட் சாப்பிடும்போதே அங்கே ஸ்வெட் ஆகுது அவர் ஃபேஸ் ஃபுல்லாக. எங்கள் யான்ச்சு தான் அவளோட கழிச்சு போச்சு ரப் பண்ணி விட்டுட்ருக்கா. எங்கள் பாரு தயங், நீ எதுக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. அவன் என்ன இப்போ பார்த்தான் தானே, நீ அவகிட்ட பேசாத சரியா? அப்புறம் எங்கள் கூட தான் நீ எங்கே போனாலும் வரணும், நீ தனியாக போகக்கூடாது சரியா? ஓகே யான்ச்சு அப்படி சொல்லிவிட்டு அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த பர்சனை மறைச்சி பார்த்துட்டு இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகுது. ஒரு 8:30 ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஒர்க் டைம் முடிஞ்சு இவங்க 3 பேரும் ஹாப்பியாக வெளியே கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க ஸ்கூட்டிக்கிட்ட போயிட்டா, ஹே தயங் பாய், 2 பேரும் சேஃபாக போயிடுவீங்களா? ஜெனி, நாங்கள் 2 பேரும் சேஃபாக போயிடுவோம், நீ பார்த்து போய் என்ன அப்படின்னு யான்ச்சு தான் சொல்லிட்டுருக்கான். எங்கள் தயங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் காமிச்சிட்ருக்கான். அப்போது அந்த ஜெனியும் போயிடுறா. இவங்க 2 பேரும் போயிட்டுருக்க போது அங்கே பவர் கட் ஆகிடுதா, ஸ்ட்ரீட் லைட்டில் பவர் கட் ஆகிடுதா. இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கு. அவங்க வண்டியில் லைட் இருக்குது, பட் பயமாக இருக்குது. அப்போது யான்ச்சு தான் தயங், என்ன இது பவர் கட் ஆகிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குடா. எனக்கும் தான் பயமாக இருக்குது யான்ச்சு, நீ பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 2 பேருமே ஒரு மாதிரி நர்வஸாக தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பைக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம யான்ச்சோட பைக்குக்கு முன்னாடி நிற்குது. சரி, யான்ச்சோட ஸ்கூட்டிக்கு முன்னாடி நிற்குது. அதுலேருந்து ஒரு பர்சன் கீழே இறங்கி அவரோட ஹெல்மெட்டை கழட்டிட்டு தயங்க தான் இப்படி தலையை சாய்ச்சி பார்க்குறாரு. பிகாஸ் தயங் பின்னாடி சீட்டில் தானே உட்காந்துருப்பாரு யான்ச்சுக்கு பின்னாடி. ஸோ அந்த பர்சன் தலையை இப்படி சாய்ச்சி பார்க்குறாரு. அது அவங்க 2 பேருக்குமே ஐஸ் வியர்டாகுது. தயங், இவன் அந்த கேன்டீனில் பார்த்த பையன் தானே, இவன் பேர் சிஞ்சான். என்ன சிஞ்சானா? என்ன என்று பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம், இவன் பேர் சிஞ்சான் தான் தயங். இவன் கேர்ள்ஸ் கிட்டலாம் ஃப்ளட் பண்ணுவான், என்கிட்ட கூட ஃப்ளட் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறியான்ச்சு, எனக்கு பயமாக இருக்கு. ஓகே இங்கே பாரு தயங், நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த பைக்கை நிறுத்திட்டு ஸ்கூட்டியை நிறுத்திட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே முன்னாடி வந்துட்டா. தயங்கிட்ட வந்துட்டா, அவனோட நேம் கிம் தயங் ரைட்? ஆமாம், என்னோட பேர் கிம் தயங். நீங்கள் என்னை பற்றி உன்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாளே? எஸ், ஐ ஆம் ப்ளே பாய். எனக்கு பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கிட்டலாம் ஜாஸ்ட் சும்மா தான், ஆனால் பசங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் உன்னை பார்த்தா ஃபஸ்ட்டேவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப பயமாக இருக்கா. இப்போ யான்ச்சு தான் அவளோட மொபைல் எடுத்து ஜெனிக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறா.
பட் அந்த பர்சன் அதை முதல்ல தட்டி விட்டதும் கீழே விழுந்துருது. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே நம்ம தயாங்கிட்ட பக்கத்தில் போயிட்டு, ஹே பேபி, என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்கா? இப்படி க்யூட்டாக இருக்கிற பர்சன் வெளியே வந்தால் யாராச்சும் சும்மா இருப்பாங்களா சொல்லு? அது உன்னோட ஹேண்ட், பாடி, ஐஸ், நோஸ் எல்லாமே பக்காவாக இருக்கா, சூப்பராக இருக்கா. ஒரு நாள் யார் விட்டு வைப்பா சொல்ல? அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் நம்ம தயங்கோட ஷோல்டரை டச் பண்ணுறாங்க. அப்போது அங்கே டக்குன்னு ஒரு காரோட லைட் ஆன் ஆகுது. அவங்களுக்கு அப்படியே அவங்க 3 பேருக்குமே கண்ணு பயங்கரமாக கூசுது. இப்போ அந்த கார்லேருந்து அந்த 2 பாடி கார்ட்ஸ் தான் இறங்கி அந்த சின்சான் தான் போட்டு செம்மையாக அடித்து அந்த காருக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை, யார் ஆரம்பிச்சா என்ன எதுவுமே சொல்லலை. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. இவங்க யார் வந்தாங்க, அடித்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருதா, ஹே யார் நீங்கள்? உன்னோட பேரா? யான்ஷு தானா? ஆமாம் யான்ஷு தான். நீங்கள்? நான் யார் இருக்கிறது முக்கியமில்ல. இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக பயம் இல்லாமல் போங்க அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் கொலை கட் பண்ணுறாங்க. அங்கே யான்ஷுக்குள்ள ஒன்றுமே புரியல. ஹலோ ஹலோ, என்னாச்சு யான்ஷு? யார் தெரியல தயாங்க. ஃபோன் பண்ணி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சேஃபாக போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யான்ஷுவும் தயங்க வீட்டில் விட்டுட்டு அவளை வீட்டுக்கு போயிடுறா. யான்ஷு அந்த ஃபோன் நம்பரையே பார்த்துட்ருக்கா. யாராக இருக்கும் இது? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதில் ஒரு மெசேஜ் வருதா, ஹாய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு ஐ மீன் தயாங்க்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், அதான் உன்னோட வேலை அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணுறாங்க. எங்கே யான்ஷு பார்த்துட்டு, என்ன தயாங்க? அப்போ கண்டிப்பாக தயாங்க்கு தெரிஞ்ச பர்சனாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே, டைம் 10:30 ஆயிடுச்சு, நான் நாளைக்கு தயங்க பார்த்து இதை பற்றி பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு யான்ஷுவும் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறா. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போயிடுறாங்க. அங்கே செனி மட்டும் இன்னும் வரல. இவங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபீஸில். என்னாச்சு இன்றைக்கி செனி வரல? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேடா, என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்ருக்காங்க. ஹே, அவனுக்கு ஒன்று தெரியுமா? அந்த சின்சான் இருக்கான்ல, அவனை யாரும் பயங்கரமாக பொழந்து கட்டிட்டாங்களாண்டி. அவன் கந்தர்கோலமாக இருக்கான், நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான்லாமா. ஐ மீன் அவன் கோமாக்கே போயிருப்பான். ராஸ்கல் போகட்டும், கோமாக்கே போகட்டும்டி. அவன் சரியான பக்கத்துலேயே போய் எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பாய்ஸ்கிட்டையும் அப்படி ஃப்ளட் பண்ணுவா தெரியுமா? நான் கூட பார்த்தேன். நான் எங்கள் அப்பாவோட காருக்குள்ளே போகும்போது பார்த்தேன். நம்ம புதுசாக வந்தால டயம், அவனும் அப்புறம் யான்ஷு இருக்கால, அவளோட ஸ்கூட்டிக்கு முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தான். பட் எங்கள் அப்பா அவன் மேலே இருக்கிற பயத்தினால எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த கம்பெனியோட பாஸ் மிஸ்டர் ஜான் தான் வராரு. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க, எல்லோரும் என்ன நடக்குதுங்க? அப்புறம் தயாங், யான்ஷு, நீங்கள் 2 பேரும் என்னோட கேபினுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு டென்ஷனாக கோவமாக உட்காந்துட்ருக்காரு.
இவங்க 2 பேருமே பயந்துட்டு எஸ்கியூஸ் மீ சார், எஸ் கம் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இவங்களும் போய் நின்றுட்டு கையெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எங்கே என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு? உங்கள் 2 பேரையும் தான் பேசிகிட்ருக்காங்க, என்ன ஆச்சு? அப்புறம் அந்த சின்சான் அவனுக்கு என்ன ஆச்சு? அது வந்து பாஸ், நானும் டயாங்கும் நேற்று ஸ்கூட்டியில் போயிட்டுருந்தோம். அப்போது அந்த சின்சான் தான் எங்கள் பைக்குக்கு முன்னாடி அவன் நிறுத்திட்டு டயாங்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணான். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் யாரும் 2 பாடி கார்ட்ஸு வந்து சின்சானை காரில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு யான்சுதா சொல்லிட்டு இருக்கா. எங்கள் ஜியோனுக்கு என்ன பாடி கார்டா அப்படி சொல்லிட்டு அவங்களோட பிஏவை தான் பார்க்குறாங்க. பாஸ், என்னன்னு தெரியல பாஸ், நம்ம பாடி கார்டு யாரும் இருக்க மாட்டாங்க. இது எது புதுசாக இருக்கா? இந்த என்ன இந்த தயாங்க இருக்கிறது இங்கே எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி தயாங்க ஒரு பர்சன் சேஃபாக பார்த்துட்ருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு அவருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டா. சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் போங்க. அண்ட் தயாங், பாஸ் எங்கே வா. என்ன பாஸ்? இது என்னோடய விசிட்டிங் கார்டு, அதில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கா? உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? இது என்னுடைய மெயின் பாடி கார்ட் நம்பர் தான். அவர் என்ன இன்ஃபர்மேஷனோ என்கிட்ட தான் சொல்வார். அப்படி சொன்னதும் அங்கே தயங்குமே தேங்க்யூ பாஸ் அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க வெளியே போனதுமே எங்கள் யான்ஸுக்கு ஒன்றுமே புரியல. ஹே தயம், பாஸ் உன்கிட்ட இப்படி பேசினாரா? என்னால் நம்பவே முடியல தெரியுமா? பாஸ் யாருக்கிட்டையும் இப்படி பேச மாட்டாங்கடா. என்ன சொல்கிற யான்ஷு? ஆமாம் தயாங், பாஸ் இப்படிலாம் பேச மாட்டார். என்னவோ நல்லது தான் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே கேபினுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் செனி தான் கால் பண்ணுறா. ஹே செனி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இன்னைக்கு வரல? அது எனக்கு ஃபீவர் லைட்டாக, அதான் இன்றைக்கி வரல. நெக்ஸ்ட் டே நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஓ ஃபீவரா? ஓ நீ ஹாஸ்பிட்டல் போனியா? டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டான். இப்போ பெட்டராக ஃபீலாக இருக்குது. டுமாரோ வந்துடுவேன், ஓகேவா? ஓகே யான். ஓகே ஷெனி, நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவீங்க தெரியாது டேட். நீங்கள் எனக்கு இதை சொல்லாமல் இருந்தது பெரிய தப்பு. இவ்வளோ ப்ராப்ளம் போயிருக்கு பிகாஸ் இது நான் எஃபோர்ட் பண்ண ஆள் தான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஜங்குக் தான் அவங்க அப்பாட்ட கத்திகிட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கு தெரியுது, ஜங்குக்கு தயங்க இருக்குது தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ அவங்க அப்பாவும் ஓகே ஜங்கு, ஓகே நீ சொன்ன மாதிரி நான் இன்னும் 1 டே கழிச்சு அதை நான் செய்கிறேன், ஓகேவா? எஸ் டேட், தேங்க்யூ டேட் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் காலை கட் பண்ணிவிட்டு பெருமூச்சா இழுத்து விட்டுட்டு இருக்கான். அவங்க டேடும் அவங்க பாடி கார்டாக பேசிகிட்ருக்காங்க. அவங்க பாடி கார்ட் மேனேஜர்கிட்ட அவர்கிட்டமே பேசிகிட்ருக்காங்க. பர்த்டே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஸ்கிப் ஆகிட்டு ஆஃப்டர் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அங்கே தயங்க்கு ஒரு 6:30க்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. தயங்க்கு மட்டும் இல்லை, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்ததுமே தயங் வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா கீழே வரான். அவங்க பாட்டியும் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா தயங், இதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, அதுவும் டைம் 7 o'clock தான் ஆகுது. பாட்டி, இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு புது சிஇஓ வராராம்மா, அதனால் இன்றைக்கி சீக்கிரம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போனோம். யான்ட்ருவும் ரெடி ஆகிட்டா, கால் பண்ணி சொன்னான். ஓகேப்பா, இந்தா சாப்பிட்டுட்டு போ. பாட்டி, இல்லை எனக்கு இங்கே பாரு தயாங், உனக்கு நான் டிஃபனில் பண்ணி தரேன், பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போ. சரி கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயாங்கும் அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி பேக்கில் போட்டுட்டா.
வெளியே யாச்சும் நின்றுட்டுருப்பா. அவள் கூட பைக்கில் போயிடுறா, ஸ்கூட்டியில் போயிடுறா. இப்போ அப்படியே அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்டர் ஜியான் கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அங்கே நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃப்ளவர்ஸோட பொக்கேவோட நின்றுட்டுருக்காங்க. இங்கே யான்சுவும் தயாங்கும் செனியும் 3 பேருமே வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மேனேஜரை தான் ஒரு பெரிய பொக்கே எடுத்துகிட்டு வந்து நேராக தயாங்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த தயாங், இதை நீவும் ஒரு சிஎஸ்ஆருக்கு நீ தான் வெல்கம் பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க? இந்த பொக்கேவை நான் சிஎஸ்ஆருக்கு வெல்கம் பண்ணணுமா? எஸ் தயாங், இதை நீ தான் பண்ணணும், பாஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே சார் அப்படின்ட்டு தயங்கம் அந்த பெரிய பொக்கே வச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் கலர் கார் வருது, ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடியே நிற்குது. எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடியே ஒரு கார் வந்திருக்கும். அந்த கார்லேருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கீழே இறங்கிட்டான். அந்த ஃபஸ்ட்டு அந்த காரில் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பார்த்த மாதிரி லைனாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ 2 பாடி கார்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அதுலேருந்து ஒரு பர்சன் அவரோட கால் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. பிளாக் கலர் ஷூ, பிளாக் கலர் ட்ரெஸ் அண்ட் அவரோட அவுட்ஃபிட் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது. அவர் அப்படியே கூலிங் ட்ரெஸ் மாட்டிட்டு கீழே இறங்கிட்டு அந்த கோட்டை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே செம்ம மாசாக ஒரு மாதிரி வாக் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஆஃபீஸ்குள்ளே என்டர் ஆகுறாரு. பட் இங்கே இப்போ எல்லாருக்குமே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இவர் செம்மையாக அழகாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் நம்மளோட தயாங்க்கு அங்கே யார் வர்றதுன்னு அவ்வளோவா தெரியல. இப்போது அந்த பர்சன் தான் அப்படி கிட்ட வர எங்கள் தயாங்க்கு அப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி ஷுவர் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. அவரோட ஹெட்டுலலாம் அப்படி ஸ்வெட் ஆகுது. ஒரு மாதிரி அந்த ஃப்ளவரை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த பர்சன் தான் பார்த்துட்ருக்காரு. தயாங் அந்த பர்சனை பார்த்ததுமே அவரோட ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த பர்சனும் தயாங்க்கு முன்னாடி நின்றுட்டா ஒரு மாதிரி மாதம் வேறப்பா பாக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டுட்டா நின்றுட்டுருக்காங்க. லிட்ரி தயாங்க பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக், இது நீயா? ஓகேடா, இந்த பாட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்குன்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்னும் இந்த எஃப்எஃபோட 8th பார்ட் ஒன்று இருக்குது அண்ட் ஃபைனல் பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஓகேடா குக்கீஸ், உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் மீட் பண்ணுறேன். பாய், சரங்கியம்.